காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 320. ஆசை பசியின் விளைவுகள். மனஸ் வந்துவிட்டால் உடனே அதற்கு ஆசைகள் என்ற ஆயிரக்கணக்கான பசிகள் ஏற்பட்டு அதை தீர்த்து கொள்வதில் கோபம், லோபம், பொய், பொறாமை, அழுகை, பயம் எல்லாமும் பட்டாளமாக வந்துவிடுகின்றன. அப்படியாவது ஆசை தீர்ந்ததா என்றால் அதுதான் இல்லை. விடாமல் ஒன்று மாற்றி ஒன்று என்று ஆசை பூர்த்திக்கான காரியங்கள் நம்மை பிடித்து கொண்டு பேய் மாதிரி ஆட்டி வைக்கின்றன. ஆனந்தம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் செய்கிற இத்தனை காரியங்களும் என்றாலும் இந்த காரியங்களினால் அதிகபட்சமாக அடையக்கூடிய சந்தோஷங்களும் தற்காலிகமாக இருந்து மறைந்துதான் போகின்றன. எதுவுமே கலப்படமில்லாத சந்தோஷமாக இல்லாமல் கையோடையே ஒரு துக்கத்தையும் அழைத்து கொண்டு வருகிறது. பக்ஷணம் சாப்பிட்டால் சந்தோஷமாய் இருக்கிறது, வயிற்று வலியும் வருகிறது என்பது வயிற்று பசி விஷயத்தில் மட்டும்தான் என்று இல்லை. கண்ணின் பசி, காதின் பசி, சரீர பசி, எண்ணத்தின் பசி, பணப்பசி எல்லாவற்றிலும் இதேதான் நடக்கிறது. குழந்தை விளையாடி பார்த்தால் சந்தோஷமாய் இருக்கிறது. அதற்கு ஒரு ஜுவரம் வந்துவிட்டால் இந்த சந்தோஷத்தை போல் 100 மடங்கு கவலை ஏற்படுகிறது. நிறைய பணம் வந்தால் சந்தோஷமாய் இருக்கிறது. அதே சமயத்தில் திருட்டு போயிட போகிறதே, டாக்ஸை உசத்தி விட போகிறானே, எவனாவது டொனேஷன் கேட்டுண்டு வந்துட போகிறானே என்றெல்லாம் பல தினுசான கவலையும் பயமும் உண்டாகிறது. உத்தியோகம் பண்ணுவது, குழந்தை குட்டி பெற்றுக்கொள்வது, பணம் சேர்ப்பது, கிளப்புக்கு போவது, சினிமாவுக்கு போவது என்று இப்படி இன்னும் என்னென்ன செய்கிறோமோ அவை எல்லாமும் சந்தோஷம் வேண்டும், ஆனந்தம் வேண்டும் என்பதற்காகவே. ஆனாலும் ஒவ்வொன்றாலும் உண்டாகிற சந்தோஷத்தோடு கூட அதை விடவும் ஜாஸ்தியாக துக்கம், விசாரம், பயம், ஆத்திரம், அவமானம், பொறாமை, அகங்காரம் எல்லாமும் உண்டாகின்றன. அப்படியாவது இந்த ஆனந்தங்களில் ஏதாவது ஒன்றையாவது சாஸ்வதமாக பிடித்து வைத்து கொள்ள முடிகிறதா என்றால் அதுவும் இல்லை. ஏதோ ஒன்றின் மேல் ஆசை உண்டானவுடன் அதை எப்படி அடைவது என்ற கவலை பிறக்கிறது. இன்னொருத்தன் அதை அடைய முயற்சி செய்கிறான் என்றால் போட்டி போடுகிறானே என்று கோபம் வருகிறது. அதை அவன் அடைந்து விட்டால் பொறாமை, நாம் அடைந்து விட்டால் திமிர், அவனை அவமானப்படுத்த தோன்றுவது. இப்படியாக ஆசையின் நிகர விளைவாக ஏதோ ஒரு தோஷத்தை சம்பாதித்து கொள்கிறோம். ஆசைப்பட்ட வஸ்துவை அடைந்த பின் அல்ப சந்தோஷம், அப்புறம் அது தேய்ந்து மறைந்து போய் இன்னொரு வஸ்துவுக்காக இதே மாதிரி பரப்பும் தோஷங்களை சம்பாதித்து கொள்வதும். ஆசை வைத்த எதையோ ஒன்றை அடைவதற்காகவே க்ஷண நேரம் சும்மா இல்லாமல் காரியம் செய்கிறோம். தூக்கத்திலிருந்து முழித்து கொண்டு மனஸ் புறப்பட்டதோ இல்லையோ, இந்த காரிய பிசாசு பிடித்து கொண்டு சாந்தம் என்ன, நிம்மதி என்ன, நிறைவு என்ன என்றே தெரியாதபடி ஆட்டி வைக்க ஆரம்பிக்கிறது. நடுநடுவிலே ஏதோ கொஞ்சம் ஆசை ஈடேறி பிறக்கிற நிம்மதியும் திருப்தியும் போன சுவடு தெரியாமல் அதிருப்தி பிரவாகத்தில் எங்கேயோ அடித்து கொண்டு போய்விடுகிறது.